துணுக்குகள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். தமிழ் பொருள். மலர் போன்ற மனதில் தங்கியுள்ள இறைவனின் உயர்ந்த திருவடிகளை நினைத்து வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் நல்ல பெயருடன் வாழ்வார்கள். எளிய விளக்கம். இறைவனை நினைத்து நல்வழியில் நடக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் நிலையான மகிழ்ச்சி மற்றும் நல்ல பெயரைப் பெறுவார்கள். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து இறைவனை நினைத்து நல்ல எண்ணத்துடன் நாளை தொடங்குவான். அவன் அனைவருக்கும் உதவி செய்வான், பொய் பேச மாட்டான், யாரையும் காயப்படுத்த மாட்டான். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய வெள்ளம் வந்தது. மக்கள் மிகவும் பயந்தார்கள். அப்போது அருண் தன்னால் முடிந்த உதவியை எல்லோருக்கும் செய்தான். வயதானவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அவனுடைய நல்ல மனம் காரணமாக கிராமத்தினர் அனைவரும் அவனை மிகவும் பாராட்டினர். காலம் கடந்தும் அந்த கிராமத்தில் அருண் நல்ல மனம் கொண்டவன் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டே இருந்தனர். இந்தக் கதையின் பொருள். நல்ல எண்ணமும் இறை நம்பிக்கையும் கொண்டவர்கள் எப்போதும் மற்றவர்களின் மனதில் நல்ல பெயருடன் வாழ்வார்கள். நகைச்சுவை உதாரணக் கதை. ஒரு பள்ளியில் கார்த்திக் என்ற மாணவன் இருந்தான். அவன் தேர்வு வரும் முன்பே இறைவனை நினைத்து நான் நல்லபடி படிக்கணும் என்று தினமும் பிரார்த்தனை செய்வான். அவனுடைய நண்பன் ரவி மட்டும் படிக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே இருப்பான். தேர்வு நாள் வந்தது. கார்த்திக் அமைதியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதியான். ரவி மட்டும் இது எந்த பாடம் என்று தலையை சுருட்டிக் கொண்டான். தேர்வு முடிந்தபின் ரவி சொன்னான், நான் இறைவனை நினைக்கல, புத்தகத்தையும் நினைக்கல. அதனாலதான் எல்லாம் வெறுமை. அதைக் கேட்ட நண்பர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். கதையின் சின்ன பொருள். நல்ல எண்ணத்துடன் முயற்சி செய்தால் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும். மீண்டும் குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். தமிழ் பொருள். இறைவனின் உயர்ந்த திருவடிகளை நினைத்து வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் நிலையான நன்மையுடன் வாழ்வார்கள். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி.